முழுக்க படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த வேலைவாய்ப்பின்மையை இளைஞர்கள் எதிர்கொண்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பொருளாதார அடிப்படையில் ஒரு சப்போர்ட் கொடுத்தா அவங்க வேலை தேடுற அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு உதவியாக இருக்கும். இதுக்காக தான் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அது என்ன திட்டம், யாரெல்லாம் அதில் பயன்பெற முடியும், எவ்வளோ காலத்துக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், எவ்வளோ ரூபாய் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பார்க்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம், இதுதான் அந்த திட்டம். இந்த திட்டத்தின்படி படித்து முடிச்ச இளைஞர்களுக்கு அவங்க வேலை தேடுற அந்த காலகட்டத்தில் ஒரு உதவித்தொகையா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுக்குறாங்க. யாருக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்கள், அதாவது 10ஆம் வகுப்போ இல்லை அதுக்கு கீழேயோ படிச்சிருக்கணும், 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடாது, அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு 200 ரூபாய் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு 300 ரூபாய் கொடுக்குறாங்க. 12ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு 400 ரூபாய் கொடுக்குறாங்க. அவங்க பட்டப்படிப்பு படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 600 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த உதவித்தொகை எல்லாருக்கும் கிடைக்குமா, படித்து முடிச்சுட்டு வேலை தேடுற எல்லாருமே இதை பெற முடியுமான்னு கேட்டால் இல்லை. அதுக்கு சில எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலாம் வச்சுருக்காங்க. அது என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, யாரெல்லாம் இந்த உதவித்தொகை பெற முடியும் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்களுக்கு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு, 12ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு, டிகிரி முடித்தவங்களுக்கு இப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால கல்வி தகுதியும் இதன் அடிப்படையில் தான் இருக்குது. அதுபோல் நம்ம பட்டதாரிகள் இல்லை முதுகலை பட்டதாரிகளுக்கு 600 ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுக்காங்க அப்படின்னு பார்த்தோம். இது எல்லா பட்டப்படிப்பு படித்தவங்களுக்கும் கிடையாது. குறிப்பாக பொறியியல், மருத்துவம், விவசாயம், சட்டப்படிப்பு மாதிரியான தொழிற்படிப்புகள் படித்தவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்க மாட்டாங்க. கல்வி தகுதியை பார்த்துட்டோம். வேற என்னெல்லாம் தகுதி வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிஞ்சிருக்கணும். ஏற்கனவே உங்களோட குடும்ப வருமானம், அதாவது விண்ணப்பதாரரோட குடும்ப வருமானம் ஆண்டுக்கு 72,000க்கும் கம்மியாக இருக்கணும். வயது வரம்பு அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரல் கேட்டகரியை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா 40 வயசுக்குள்ளே நீங்கள் இதுக்கு விண்ணப்பிச்சிருக்கணும். 40 வயசு தான் இதுக்கு வந்து அதிகபட்ச வயசு வரம்பாக நிர்ணயிச்சிருக்காங்க. இதுவே SC ST பிரிவினரை சேர்ந்தவங்களா இருந்தால் அவங்க 45 வயசு வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான கிரைட்டீரியா என்ன அப்படின்னா, இந்த விண்ணப்பதாரர் அவங்க குடும்பம் கண்டிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இருக்கணும். அவங்க தமிழ்நாட்டில் தான் இதை படிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா குறைஞ்சபட்சம் 15 வருஷமாவது அவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களா இருக்கணும். இது வந்து வேலை இல்லாதவர்களுக்கு, வேலை தேடுபவர்களுக்கான ஒரு ஸ்காலர்ஷிப் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதனால இதை ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறவங்க அரசு துறையிலையோ இல்லை தனியார் துறையிலையோ வேலை பார்த்துருக்க கூடாது. அது மாதிரி சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குறதோ இல்லை அதுக்கான முயற்சியிலையோ எந்த ஒரு வருமானமும் ஈட்டாத நபராக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு விண்ணப்பிக்க முடியும். இன்னொரு முக்கியமான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அரசாங்கம் கொடுக்குற வேற எந்த ஒரு ஸ்காலர்ஷிப்புமே அவங்க வாங்கக்கூடாது. அதாவது வேலை இல்லாதவர்களுக்காக அரசாங்கம் கொடுக்குற வேற எந்த ஒரு ஸ்காலர்ஷிப்புமே வாங்காத ஒரு நபராக இருக்கணும். இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது வேலையில் தேடுபவர்களுக்கு ஒரு உதவித்தொகை கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கீம். அதனால நீங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு அரசு வேலையிலையும் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ரெவென்யூ இன்ஸ்பெக்டரோட அந்த ஒப்புதல் கடிதம் அதுவும் தேவைப்படும். இது அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைனில் கிடைக்கும். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் நேரில் போய் ஃபில் பண்ணி நீங்கள் நேரில் போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூடவே நீங்கள் கண்டிப்பாக ஒரு நேஷனலைஸ்டு பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கு இருக்கணும். அந்த அக்கௌண்ட் நம்பர், IFSC கோட் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி கொண்டு போய் கொடுக்கணும். உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி வரும் அப்படின்னா, ஒரு மாசம் வராது, காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிட்டு அந்த தொகையை அப்படியே உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காலாண்டுக்கு ஒரு முறை, அதாவது 3 மாசத்துக்கு ஒரு முறை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. நீங்க இந்த ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும். 3 ஆண்டுகள் முடிஞ்ச அப்புறம் இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்காது. ஒருவேளை நீங்க அந்த 3 ஆண்டுக்குள்ளேயே 40 வயசையோ இல்ல அந்த SC ST பிரிவினர் 45 வயசையோ பூர்த்தி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் அப்படியே கட் ஆயிரும். அது மாதிரியே இந்த ஸ்காலர்ஷிப் நீங்க வாங்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அரசு துறையிலையோ இல்ல தனியார் துறையிலையோ இல்ல நீங்க சொந்தமா ஒரு தொழில் தொடங்கி ஒரு வருமானம் ஈட்ட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா 3 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு நிறுத்தப்பட்டுரும். நீங்க இந்த ஸ்காலர்ஷிப்பை வாங்கிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படின்னு ஒரு அஃபிடவிட் கொடுக்க வேண்டியிருக்கும். என்னன்னா, நான் இன்னும் வேலை தேடிட்டு தான் இருக்கேன், எனக்கு இன்னும் வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் நீங்க வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க இந்த ஸ்காலர்ஷிப் வாங்குறதுனால எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் உங்களுக்கான அந்த முன்னுரிமை வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா, முன்னுரிமை உங்களுக்கு கட்டாயிருமா அப்படின்னா எந்த பயப்படமும் வேண்டாம். நீங்க இந்த ஸ்காலர்ஷிப் வாங்குறதுனாலையும் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய முன்னுரிமை எந்த வகையிலும் பாதிக்கப்படாது. உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கான முன்னுரிமை கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கிற ஒரு இளைஞராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த திட்டம் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி உரிய ஆவணங்களோட நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பேங்க்கில் போய் இதை சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு இந்த ப்ராசஸை இனிஷியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இதை பயன்படுத்துங்க. மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.